ஹலோ விவோஸ், இந்திய கிரிக்கெட் அணி பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு பெருமைப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது T20 2024 நடைபெற்ற உலகக்கோப்பையில் ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் பாகிஸ்தானை 6 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய கிரிக்கெட் அணியானது வீழ்த்தியிருக்காங்க. நியூயார்க் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் பேட்டிங் செய்த இந்தியா 120 ரன்களை மட்டுமே இலக்காக நிர்ணயித்திருந்தாங்க. ஆனால் அதிகபட்சமாக ரிஷப் பண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா 43 ரன்களையும், அக்சர் பட்டேல் 20 ரன்களையும் எடுத்தாங்க. இதைத் தொடர்ந்து சேசிங் செய்த பாகிஸ்தானை அதிரடியாக விளையாட முடியாமல் இந்தியா பவுலர்களை எல்லாம் மடக்கி பிடிச்சிருக்காங்க. அதனால் 20 ஓவரில் 113 அப்படின்ற ரன்களை மட்டுமே எடுத்திருந்த பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பரிதாபமாக தோற்று போயிருக்குங்க. அதாவது 113க்கு 7 விக்கெட்டுகள் ரன்களை எடுத்து பாகிஸ்தான் தோற்று போயிருக்காங்க. இந்த நிலையில் இந்தியாவினுடைய சார்பில் அதிகபட்சமாக ஜஸ்பிரீத் பும்ரா 3 விக்கெட்டுகளையும், ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டுகளையும் எடுத்தாங்க. இதனால் T20 கிரிக்கெட் குழுவில் குறைந்தபட்சமாக பார்த்த இலக்கை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தி இந்தியா மிகப்பெரிய சாதனை தாங்க படைச்சிருக்காங்க. இந்த நிலையில் பும்ராவினுடைய கம்பேக் பற்றி நிறைய சர்ச்சைகளானது வெளிவந்துட்டு இருக்கு. அதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவினுடைய வெற்றிக்கும் பாகிஸ்தானுடைய தோல்விக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தாங்க இருந்திருக்கு. அதாவது இந்திய அணி ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கிறார், பாகிஸ்தானிடம் பும்ரா இல்லை, அவ்வளவுதான். இந்த 2 வித்தியாசம் மட்டும்தான் அங்கே நடந்திருக்கு. ஸோ பும்ராவினுடைய தீவிரமான விளையாட்டுனால இந்த டைம் இந்திய அணிக்கு மிகப்பெரிய வெற்றியானது கிடைச்சிருக்கு. முதல் 10 ஓவர்கள் வரை ஆட்டம் பாகிஸ்தானுடைய கைவசம் தாங்க இருந்திருக்கு. ஆனால் கடைசி 7 ஓவர்களில் வெற்றிக்கு 48 ரன்கள் தேவைப்பட்டு இருக்குது. கைவசம் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்டுகள் இருந்ததால் இந்திய அணியினுடைய போராட்டம் அவ்வளவுதான் என்று ரசிகர்கள் எல்லாம் எண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் எதிர்பாராத வகையில் இந்தியாவினுடைய பிரம்மஹஸ்திரமான பும்ரா 15வது ஓவரை வீசிய போது தான் அந்த அதிசயமே நிகழ்ந்திருக்குது. அதாவது இதற்கு தொடக்க வீரர்களாக களமிறங்கி இருக்கக்கூடிய செட்டில் இருக்கக்கூடிய பேட்டர்கள் ரிஸ்வான் கிளீனிங்கை போல்டாக்கி பும்ரா வெளியேற்றத்துக்கு அப்புறமா தான் இந்த ஆட்டத்திலேயே ஒரு பரபரப்பானது ஏற்பட்டிருக்குங்க. ஆட்டத்தினுடைய போக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பக்கம் கைமாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பும்ரா மட்டும் ஆட்டத்தில் இல்லாமல் இருந்திருந்தா நிச்சயமாக இந்த ஆட்டம் வேறு விதமாக தாங்க முடிஞ்சிருக்கும். நிறைய வாய்ப்பு அதுக்கு தான் இருந்துச்சு. இருந்தாலுமே கூட T20 வரலாற்றிலேயே மிக குறைந்த, அதாவது 119 ரன்களை இந்திய அணி டிபெண்ட் செய்து வெற்றி பெற்றிருக்கிறது. இதுதான் முதல் முறையாகவும் காணப்படுது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி சாத்தியமில்லாத வெற்றியாக தாங்க இருந்திருக்கு. ஆனால் இதை எப்படி சாத்தியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் நகரில் ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய T20 உலகக்கோப்பை தொடர்களுடைய பிரிவு 19வது வீச் ஆட்டத்தில் தான் பாகிஸ்தான் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாத்தியமில்லாத வெற்றியாக தான் இருந்திருக்கு. இருந்தாலுமே கூட இந்திய அணி அந்த சாத்தியமில்லாத வெற்றியை சாதனையாக்கியிருக்காங்க. முதலில் பேட் செய்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா 19 ஓவர்களில் 119 ரன்களை எடுத்து ஆட்டம் இழந்திருக்காங்க. 120 ரன்கள் சேர்ந்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோடு களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 113 ரன்கள் சேர்த்து 6 ரன்களில் தோல்வியை தழுவியிருக்காங்க. ICC உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி 15வது முறையாக பாகிஸ்தான் அணியை இதன் மூலமாக வெற்றி பெற்றிருக்காங்க. T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிராக 7வது வெற்றியை இந்திய அணி பதிவு செய்திருக்காங்க. இந்த வெற்றியின் மூலமாக இந்திய அணி 2 போட்டிகளில் 4 புள்ளிகளோட 1.4555 நிகர ரன் ரேட்டில் குரூப் A பிரிவில் முதலிடத்தில் இருக்காங்க. இன்னும் கனடா, அமெரிக்கா அணிகளுக்கு எதிராக மட்டுமே ஆட்டங்கள் எஞ்சி இருக்கிறதுனால சூப்பராக 8வது சுற்றையும் எதிர்கொள்ள தயாராக இருக்காங்க. இதன் மூலமாக தன்னுடைய 8வது சுற்றை இந்திய அணி உறுதியும் செய்திருக்காங்க. இந்த நிலையில் பாகிஸ்தான் அணி தொடர்ந்து 2வது தோல்வியை சந்தித்தனால நிகர ரன் அக்கௌண்ட்டில் -0.150 என சரிந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய இந்த 2 ஆட்டங்களிலும் பாகிஸ்தான் கட்டாயமாக வெல்லணும், இல்லைன்னா போட்டியை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிபரீதம் கூட ஏற்பட்டிருக்குங்க. ஆனாலும் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் T20 வரலாற்றில் குறைந்த ரன்களுக்கு 2வது பேட் செய்யக்கூடிய எதிரணியை முடக்கிய அணி அப்படின்ற ஒரு பெருமை இப்போ கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2014 நியூசிலாந்துக்கு எதிராக 120 ரன்களை இலக்காக வைத்திருந்த இந்த அணி டிபெண்ட் செய்து அதற்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி அதே ஸ்கோரை டிபெண்ட் செய்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் T20 உலகக்கோப்பை தொடரில் இதுவரைக்கும் எந்த அணியுமே 120 ரன்களை டிபெண்ட் செய்து வென்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் தாங்க.
அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முதல் முறையாக இந்த அணி வந்து செய்து சாதனை வந்து படைச்சிருக்காங்க. 20 ஓவர்களையும் முழுமையாக வீசி 120 ரன்கள் தான் இந்திய அணி வந்து முதல் முறையாக டிபெண்ட் செய்திருக்காங்க. இதற்கு 2016 ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக 139 ரன்களை 20 ஓவர்கள் முழுமையாக வீசி இந்திய அணி வந்து டிபெண்ட் செய்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணி குறைந்த ஸ்கோர்களை துரத்தி சென்று தோல்வியடைந்த 2வது ஆட்டமாக இது பார்க்கப்படுதுங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2021 ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக 119 ரன்களை சேசிங் செய்த முடியாமல் பாகிஸ்தான் வந்து தோல்வியை வந்து தழுவியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி பார்த்திங்கன்னா கடைசி 8 ஓவரில் தாங்க நடந்திருக்கு. இந்த அதிசயமே வந்து 8 ஓவரில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அணி வெற்றி பெற 48 ரன்கள் தேவைப்பட்டிருந்த நிலையில் 8 விக்கெட்டுகள் வந்து கைவசம் வச்சுருந்தாங்களாம். இதற்கு முன்னாடி இப்படி ஒரு சூழ்நிலையில் 2020 இங்கிலாந்திற்கும் மற்றும் எதிராக 52 ரன்களை சேசிங் செய்ய முடியாமல் ஆஸ்திரேலிய அணி வந்து தோல்வியை தழுவியிருக்காங்க. அப்படி ஒரு ஆட்டத்தில் 163 ரன்கள் இலக்கில் ஆஸ்திரேலிய அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு 111 ரன்கள் என வலுவாக இருந்த நிலையில் 52 ரன்களை சேசிங் செய்ய முடியலையாம். இதில் இந்திய அணி முதல்ல பேட் செய்தது 119 ரன்கள் ஆல் அவுட் ஆகியுமே கூட எதிரணியை வந்து வெல்ல விடாமல் வந்து தடுத்துட்டு இருந்திருக்காங்க. T20 உலகக்கோப்பையில் இது 6வது சம்பவமாக பார்க்கப்படுது. கடந்த 2014 ஆண்டிலிருந்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான 8 T20 போட்டிகளில் டாஸ் வென்று முதல்ல பந்து வீச்சை தேர்ந்தெடுத்த அணிதாங்க 7 முறையுமே வெற்றி பெற்றிருக்கு. முதன்முறையாக இந்த உலகக்கோப்பையில் தான் டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்ந்தெடுத்த அணி தோல்வியும் தழுவியிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் அணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தில் வீழ்வோம் அப்படின்ற மனநிலை பார்த்தீங்கன்னா யாருக்குமே இல்லாமல் தாங்க இருந்திருக்கு. இந்த ஒரு நிலையில் பும்ரா செய்திருக்கக்கூடிய செயல் தான் மிகப்பெரிய ஆச்சரியத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இந்த இந்திய அணியினுடைய வெற்றிக்கு பும்ரா அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதாவது சாத்தியமில்லாத இந்த ஒரு வெற்றியை வந்து சாதனையாக்கியிருக்கிறது இவரால் மட்டும்தான். இந்திய அணியினுடைய சாத்தியமில்லாத இந்த வெற்றிக்கு முழுமையான காரணமாக பந்து வீச்சாளர்களாக தான் பார்க்கப்படுறாங்க. அதிலும் குறிப்பாக உலக தரம் வாய்ந்த பந்து வீச்சாளரான ஜஸ்பித் பும்ராவினுடைய பந்து வீச்சு ஆட்டத்தை எந்த நேரத்திலும் திருப்பக்கூடிய பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். பும்ராவினுடைய ஒழுங்கான கட்டுக்கோப்பான பந்து வீச்சு பாகிஸ்தான் பேட்டர்களுக்கு பெரும் நெருக்கடியாகவே இருந்திருக்குங்க. இந்த ஆட்டத்தில் பும்ரா 4 ஓவர்கள் வீசி 14 ரன்களை எடுத்து 3 விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றி ஆட்ட நாயகன் விருதை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஆட்டநாயகன் விருதை வென்றிருக்கக்கூடிய பும்ராவினுடைய விருதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்பு காயம் அடைஞ்சிருக்கு. அப்போ தான் அவர் தன்னுடைய கெரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்னு பலரும் வந்து பேசியிருக்காங்க. இதை பற்றி பும்ரா வந்து ஒரு பேட்டையில் வந்து தெரிவித்திருக்காருங்க. மேலும் IPL தொடரில் பணத்துக்காக மட்டுமே வந்து விளையாடுவார் அப்படின்ற விமர்சனங்கள் கூட எழுந்திருக்கு. இருந்தாலுமே கூட அதை எல்லாத்தையுமே கடந்து திரும்பவும் கம்பேக் வந்து கொடுத்துருக்காருங்க. அதை பற்றி அவர் பேட்டியில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மக்கள் 1 வருடத்திற்கு முன்னாடி நான் மீண்டும் விளையாட மாட்டேன் என்று சொன்னாங்க. என்னுடைய கெரியர் முடிஞ்சு விட்டதாகவும் பேசினாங்க. ஆனால் தற்போது அந்த கேள்விகள் அப்படியே அடியோடு மாறிடுச்சிங்க. ஆனால் அதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பும்ராவை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய திறனை வைத்து சிறப்பாக பந்து வீச வந்து முயற்சி செய்கிறேன். என் முன்னே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எல்லாருக்கும் சொல்வது போன்ற சாதாரண பதிலாக கூட இருக்கலாம். ஆனால் இது போன்ற மைதானங்களில் எப்படி பந்து வீசலாம் என்பதில் தான் நம்ம கவனம் செலுத்த வந்து வேண்டுமே தவிர வேறு எந்த விதத்திலையும் வந்து கவனத்தை வந்து சிதறவிடக்கூடாது அப்படின்னு கூறியிருக்காரு. ஷாட்டுகள் அடிப்பதை எப்படி கடினப்படுத்த முடியும், எனக்கு என்னென்ன சிறந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். அதனால தான் நிகழ்காலத்தில் மட்டும் இருந்து என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத கவனம் செலுத்தி அந்த விஷயங்களை மட்டும் செயல்படுத்தினேன் அப்படின்னு கூறியிருக்காரு. ஏன்னா வெளிப்புறத்தில் மக்கள் கொடுக்கக்கூடிய விமர்சனங்களை நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா அதிகமான உணர்ச்சிகளை வந்து சந்தித்து என்னால் முடியாததை செய்ய முயற்சிப்பேன். மேலும் விமர்சனங்களை வந்து பார்க்காமல் எனக்குன்னு ஒரு வளையத்தை வந்து உருவாக்கி முன்னோக்கி செல்வதற்கு முயற்சி செய்துட்ருக்கேன் அப்படின்னு கூறியிருக்காரு. தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய T20 உலக கோப்பையில் பாகிஸ்தானை வென்றதற்கு முக்கிய காரணமாக பும்ரா தாங்க காணப்படுறாரு. பும்ராவினுடைய கம்பேக் மூலமாக இந்திய அணி மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க, சாதனையும் வந்து படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் பும்ராவினுடைய கம்பேக் யாருக்கெல்லாம் படிச்சிருக்கு, இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கதா வந்து தகவல்கள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பும்ராவினுடைய பந்து வீச்சானது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த முறை பாகிஸ்தானை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்திய அணிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்துடுங்க. இது மட்டும் இல்லாமல் T20 உலக கோப்பையில் இந்தியா வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள்.
இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆட்டநாயகன் விருதை வென்றிருக்கக்கூடிய பும்ராவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.